இந்த ஒரு இது மட்டும் எப்படி டெக்னிக்கல் எரர் ஆகுது? மத்திய அரசு சொல்லிட்டா அதை நாங்கள் நம்பிடணும். சிபிசிஐடிக்கு மாத்துறது, சிபிஐக்கு மாத்துறது, மத்திய அரசு சொல்றது. ஏன்னா அது நேர்மையா இயங்குது இல்ல, எல்லாத்துலயுமே நேர்மையா உள்ள சான்றோட இயங்கிட்டு வருது இல்ல, நாங்க நம்பிடணும். இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் போது இது ஒண்ணு மட்டும் அது பதிவாகல அப்படின்னு மத்திய மாநில அரசு சொல்ல நாங்க கேட்கணும். எந்த குற்ற செயல்கள் நடக்கும்போது அங்க இருந்த கண்காணிப்பு கருவி மட்டும் இயங்க மாட்டேது. ஏன் இதுவரை தமிழ்நாட்டில் எந்த குற்ற செயலுக்கும் அங்க இருந்த சிசிடிவி இயங்கலை அப்படின்னா அப்படி எந்த இடத்துல இருக்கு? தண்டவாளத்தில் நடந்த கொலை, சுவாதி கொலைக்கு நடந்துக்கா? இல்ல அதே சிறைக்குள்ள தம்பி ராம்குமார் தூக்கில தொங்கினாரு அந்த இடத்துல இந்த சிசிடிவிக்கு இயங்கலை. இப்படி எத்தனையே சொல்ல முடியும்? அது இயங்கலை, நாங்க என்ன செய்யறது அப்படின்னா? இதை நீங்க மத்திய அரசு சொல்லிருச்சுன்றீங்க. மத்திய அரசு சொல்லிருச்சுன்னா மத்திய அரசு சொல்லிருச்சு, அவ்வளவுதான். மத்திய அரசு இது மாதிரி எத்தனை சொல்லியிருக்குது? மத்திய அரசு ஆல்சிபாவுடைய வன்புணர்வுக்கு என்ன சொல்லியிருக்கு? பல்கிஸ்வானுடைய இந்த வன்புணர்வு அதுக்கப்புறம் விடுதலை ஆனதுக்கு அந்த வழக்குக்கு என்ன சொல்லியிருக்கு? மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி பல ஆயிரக்கணக்கான ஆண்கள் வீதியில நிர்வாணமா நடக்க விட்டு வன்புணர்வு செய்து தீ வச்சு உயிரோட கொளுத்துனதுக்கு மத்திய அரசு நிலைப்பாடு என்ன? என்ன நிலைப்பாடு?